இந்த கிமு கிபின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி மாமு மாப்பின்னு வச்சுக்கலாம். ஏன்னா விஜயோடைய மாநாட்டிற்கு முன் மாநாட்டிற்கு பின் அப்படிங்கிற மாதிரி ஆயிப்போச்சு அவருடைய வாழ்க்கை. ஜாதிகளின் மையத்தை வைத்து அதுலயும் அடித்தட்டு மக்களினுடைய நிலையை எடுத்து சொல்வதற்கு ஒரு கட்சி, அதே மாதிரி மதத்தினர்களுக்கான ஒரு கட்சின்னு இருக்கு, பெண்களுடைய உரிமையை மீட்டு தருவதற்கான கட்சிகள்னு இருக்கும், மொழி போராட்டங்கள், இந்தி எதிர்ப்பு, இந்த மாதிரியான முக்கியமான பல விஷயத்தை வச்சுதான் ஒரு அரசியலை ஆரம்பிப்பாங்க. ஏதாவது ஒரு கொள்கை இருக்குங்க, கொள்கை இல்லாம அரசியல்னு இருக்காது. என் மைண்ட் வேற ஏதோ ஒரு கட்சிக்கு பின்னாடி போகுது, ஓகே அதெல்லாம் பத்தி பேச வேணாம், லிமிட். ஆக ஒரு கட்சி இருக்குன்னா கொள்கை இருக்கணும். விஜயனுடைய கொள்கையை பத்தி அவர் மாநாட்டுல பேசும்போது பலர் வந்துட்டு ஸ்டேஜ்ல கதர்னாங்க, இன்னைக்கு சிலர் வந்துட்டு மீடியாக்கள்ல வந்து கதறாங்க. அதாவது அவரை தூக்கி தோல்ல வச்சு ஊர்வலம் போறதுக்கு ரெடியா இருந்த ஒரு கூட்டம் திடீர்னு அச்சுமா இறங்கு அப்படின்னு சொன்ன மாதிரி ஆயிப்போச்சு. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவர் வந்துட்டு தமிழ் தேசியத்தை பேசுவார் அப்படின்னு அண்ணன் சீமான் அவர்களும் அவர்களினுடைய தோழர்களும் நம்பியிருந்தார்கள். ஆனா அவர் பேசியது அது அல்ல. அவர் பேசியது அது அல்ல. திராவிட கொள்கையை ஊக்குவிப்பது போன்று அவர் பேசியிருக்கிறார். அது சார்ந்த வேதனையும் அது சார்ந்த ஒரு புகைச்சலும் வந்துட்டு இன்னைக்கு பொங்கி எழுந்துகிட்டு இருக்கு. நான் ஒரு